மட்டக்களப்பு மாவட்டத்தில் பற்றுப்புத்தகைக்கு உட்பட்ட மண்முனை தென்னறிவு 10 பிரதேச சபை கழுதாவளைக்கு முன்னுக்கு இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் இந்த பிரதேச சபையில வேலை செய்யற அரசு உத்தியோகத்தாரி மெத்தன போக்கு சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கம் ஒன்று என்னுடைய எஃபிலையும் என்னுடைய யூடியூப்லையும் தருவதற்கு நான் தீர்மானித்தேன். என்ன காரணம் என்றால், கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு நாடு பூரா ஒரு வீடு கட்டணும் என்றால் கட்டாயம் பிரதேச சபை அனுமதி வேணும். அதாவது மாநகர சபைனா இந்த மாநகருக்கு உட்பட்டதுன்னா மாநகர சபை அனுமதி வேணும். இது சட்டத்தில் இருக்குது. இலங்கையில சட்டமாத்து கொண்டு வரப்பட்டது பல வருடங்களா இருக்கு. அந்த அடிப்படையை போன்றோ நான் உங்களை அன்றைய வீடு கட்டுறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 7 மாதம் அனுமதி தாங்கட்டு கொடுத்தேன். அதாவது எங்க 5 வீட்டுக்கு நான் அங்கே ஆடியன் இப்போ கொடுத்த பாருங்க 17 தேதி 1ஆம் மாதம் 2025. இங்க பாருங்க, மண்முனை தென்னறிவில் 10 பிரதேச சபை கழுதாவளை. என்னது உண்டா, நான் கொடுத்ததுக்குரிய அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ஆவணம் கொடுத்ததுக்குரிய அத்தாட்சி தான் அந்த கழுதாவளை இதெல்லாம் தந்திருக்காங்க. இந்த பிரதேச சபை தந்திருக்காங்க. 7 மாதம் கொடுத்தும் அதுக்குரிய அனுமதி இன்னும் தரல. இது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ ஒரு வீடை கட்டுறதுக்கு அவசரப்பட்டு ஒரு வீட்டை கட்டணும்டா, நான் எப்படி நம்பி இந்த பிரதேச சபையை நம்பி நான் வீடு கட்டுறேன்? இப்போ அனுமதி இந்த 1 மாதத்துக்குள்ள தந்துருவாங்க, 1.5 மாதத்துக்குள்ள தந்துருவாங்கன்ட்டு நான் நம்பி தான் இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நான் வீடு கட்டுறதுக்கு கல்ல மண்ணை சீமந்தி பறிச்சிருக்கேன். இப்போ சீமந்தி கல்லாகுது, இப்போ மண் கம்பி கரை கட்டுது. இப்போ இதுக்கு 6 பொறுப்பு. இல்லாட்டி பிரதேச சபை சொல்லணும், உங்களுக்கு அனுமதி வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், அல்லது 1 வருஷம் ஆகும், அல்ல 8 மாதம் ஆகும். விளக்கத்தை சொல்லணும். அதுக்குன்னு சொல்லல, வேண்டி வச்சுட்டாங்க. ஏண்டா அது எப்போ வருது எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட பாருங்க, நான் 1ஆம் மாதம் கொடுத்து 7ஆம் மாதம் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பிரதேச சபைக்கு 53 தரம் வந்திருக்கு. சொல்ல போனா அரசாங்க ஊழியர் கூட ஒரு மாதத்துல 2 நாள் 3 நாள் லீவ் எடுத்திருப்பாங்க. நான் லீவ் எடுக்காம வந்திருக்கேன். 53 தரம் வந்திருக்கேன். 53 தரம் வந்து கேட்கிறேன், அதுல விலையில சாப்பிட்ட எப்ப அனுமதி வரும்? நாளைக்கு வரும். ஒரு கிழமையில வாங்க, இன்னும் போட்டு கூட இல்ல. அடுத்த தடவை கடை இன்னும் போட்டு கூட இல்ல. பல தடவை போட்டு கூட இருக்காங்க, பல தடவை நாளைக்கு வரும் இருக்காங்க, பல தடவை அடுத்த கிழமை வரும்ன்றாங்க. ஆனா இன்னும் வந்த பாடு இல்லை. எனவே தயவு செய்து இதுக்குரிய அதிகாரிகள் முன்னின்று எங்களை மனநோயாளியாக்காங்க. தயவு செய்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பிரதேச ஒரு வீட்டை நாங்கள் கட்டப்போறோம் என்று சொல்லி போட்டு ஒருவன் ஒரு ஆள் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற கல்யாணம் ஒரு வீட்டை கட்டி ஒரு கல்யாணத்தை செஞ்சு போயிட்டு மாட்டோம். எப்படி இந்த பிரதேசம் நம்பி நம்ம வீட்டை கட்டுறோம்? எப்ப இதுக்கு அப்புறம் தாரேன் இதுக்குரிய ஆவணம் எப்ப சரியில்லை தரமாட்டேன். இப்போ ஒரு வீட்டு அவசரம் கட்ட கவுட்டி பிடிக்கலாம். இதுக்கு ஒரு ஆவணம் நீங்க தரமாட்டேன். இதுக்கு ஒரு அத்தாட்சி இது தரமாட்டேன் எங்களுக்கு. அதே சமயத்துல ஒரு சீட்டை எடுத்து நம்ம ஒரு வீட்டை கட்டப்போம். பிரதேசர் அப்ரூவல் வேணும், அதாவது பிரதேசர் அனுமதி வேணும். அனுமதிக்கு போட்டு நம்ம இருக்கிறோம். சீட் எடுத்த காய்ச்சாங்கல கொடுத்து கலங்கி போயிடும். அதே சமயம் வீடு கட்டப்போம், நிலையத்தை எடுத்தாச்சு, படத்துக்கு குறியாச்சு. அப்ப கவர்மெண்ட் போட்டு ஒரு 100 ரூபாய்க்கு சீமந்தியை படுத்த அடுத்த மந்திரி நான் அப்ரூவல் 100 ரூபாய்க்கு சீமந்தியை பறிச்சிருவான். வீடு கட்டுவோம் அதான் சீமந்தி கல்லாயிரம். அப்ரூவல் வரதுக்கு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் ஆகும். இன்னும் பராமரிப்பு அவர் யாரு கண்ட அப்படி இருக்கு நிலைமை. தயவு செய்து எங்களை கொல்லாதங்க. எனவே இன்னும் ஓரிரு நாள் பார்த்துட்டு நாங்க என்னைய மாதிரி பாதிக்கப்பட்டாக்கள் இருக்காங்க, பல பேர் வெளிச்சத்துக்கு சொல்ல விடாம இருக்காங்க. நான் அவர்களையும் திரட்டி எடுத்தது நான் இந்த மண்முனை தென்னறிவு 10 பிரதேச சபை கழுதாவளைக்கு எதிராக நான் வழக்கு தொடரப்போறேன், நீதிமன்றத்தை நாடப்போறேன். மிக விரைவில் ஓரிரு நாளைக்குள் நான் நீதிமன்றத்தை நாடப்போறேன். காரணம் என்னவென்றால், இது சம்பந்தமாக நான் கடுமையா பாதிக்கப்பட்டு மனநோயாளியாக ஆகிறதுக்கு இடையில ஆகிருவன் என்ற பயத்தை கொண்டு நான் நீதிமன்றத்தை நாடப்போறேன் மிக மிக விரைவில் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, சட்டத்தை மதிக்கிற பிரதேச சபையை பாருங்க, சட்டத்தை மதிக்கிற உதாரணம் பாருங்க. இந்த மதில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நான் கட்டுனேன். அதாவது இந்த வெள்ள போடு, இந்த பிரதேசம் குறைச்சி இந்த வெள்ள போட்டுல இருந்து 15 மீட்டர் தான் முதல் கட்டணும். அதாவது மெயின் இருக்கிற வீட்டாக்கள் 15 மீட்டர் விட்டு தான் முதல் கட்டணும். மெயின்ல இருக்கிற வீட்டுக்காராங்க. இந்த பிரதேச சபையை 15 மீட்டர் விட்டு கட்டல. உதாரணத்துக்கு பாருங்க, 15 மீட்டர்னா 49.5 அடி விட்டு கட்டணும். அப்படியே விட்டு கட்டல, பிரதேச இழப்பு பண்ணி அப்படிப்பட்ட பிரதேச சபை. எனவே தயவு செய்து நாங்கள் பிரதேசத்தை கொச்சப்படுத்தல, இருந்தும் கொச்சப்படுத்துற அளவுக்கு போகுது என்ற அடிப்படையை கொண்டுதான் சொல்றேன். இனிமேலாவது நீங்கள் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இங்க பாருங்க, மீண்டும் முடிஞ்சோம் போட்டு கூடும் அல்லல படுத்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஓட்டு கடல்ல ஒரு ஓட்டு தான் சொல்லமானா. இதுதான் கதை பாருங்க. ஆவணத்தை என்ன உங்கள் அன்பில் சர்வேஸ். நன்றி, வணக்கம்.